அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இளைஞர்களின் பொறுப்பு. அருமையான நேயர் பெருமக்களே, நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு அவர்களுடைய போக்கிலே நாம் விடுகிற பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு வழியை தவறாக தேடிக்கொள்வார்கள். ஆகையினால நாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையிலே எப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்காணித்து அவர்களுக்குண்டான வழியை காட்டி கொடுப்பது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் சில இளைஞர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், தவறான வழியின் பக்கம் செல்வதை விட்டும் அந்த இளைஞர்கள் நேரான வழியின் பக்கம் தன் வாழ்வை அமைத்து கொள்வார்கள். அதிலேயும் குறிப்பாக இஸ்லாமிய பணிகள், பள்ளிவாசலுடைய பராமரிப்பு பணிகளாக இருக்கட்டும், அல்லது மருத்துவம் சார்ந்த பணிகளாக இருக்கட்டும், அல்லது சமுதாய மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யக்கூடிய எந்த விதமான பொறுப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொறுப்பை அந்த இளைஞனுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், அந்த இளைஞன் தன்னுடைய நேரம் போக தன்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டிய நேரங்கள் ஒதுக்குவது மட்டுமல்ல, தவறான வழியிலிருந்து தன்னுடைய நிலைகளை பாதுகாத்து கொள்வார். அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. வாலிப பருவத்திலே துடுக்காக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயம் ஜம்சம் கிணற்றுக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டு ஒரு கம்பை எடுத்து அம்பை போன்று அதை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை அம்பு மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு அருகாமையில் வந்து நிற்கிறார். வந்து, மகனே, யா இஸ்மாயில், இன்னல்லாஹ அமரணி பி அம்ரின் வ துஈனுனி. யா இஸ்மாயிலே, நிச்சயமாக உம்மையும் எம்மையும் படைத்த அந்த அல்லாஹ் இருக்கிறான்னு ஒரு வேலை எனக்கு கொடுத்துருக்கிறான். பி அம்ரி வ துஈனுனி, அந்த வேலை செய்வதற்கு எனக்கு நீ உதவியாக இருப்பாயா என்று தன்னுடைய மகனார் இடத்துல போய் கேட்குறாங்க. அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வா அஈனுக, என்னுடைய தந்தையாரே, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ உங்களுக்கு நான் ஒத்தாசையாக உதவியாக இருக்கிறேன், என்ன சொல்லுங்க, நான் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃப இன்னல்லாஹ அமரணி அன்னபனிய ஹாஹுனா பைத்தன், இந்த இடத்தில்தான் அல்லாஹு தாலா இறை இல்லத்தை புதுப்பிப்பதற்காக வேண்டி ஒரு வேலையை கொடுத்திருக்கிறான். இந்த இடத்திலே ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும், அந்த கட்டிடம் கட்டுவதற்கு எனக்கு நீ உதவியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாலிபராக இருக்கிறார். பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு எனக்கு நீ உதவியாக இருப்பாயா என்று கேட்கிற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையாரோடு சேர்ந்து அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு, இறையில்லம் காபாவை கட்டுவதற்கு உதவியாக நின்று கல் சுமந்து மண் சுமந்து தன் தந்தையாருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கிறார். புனிதமான காபாவை அழகான முறையிலே எழுப்புகிறார்கள் தகப்பனாரும் தனையனும் சேர்ந்து. இன்றைக்கு உலகம் முழுவதும் கிபிலாவாக நாம் முன்னோக்கி தொழக்கூடிய அந்த புனிதமான காபா இருக்கிறதே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சார்ந்து கெட்டிய ஒரு இறை இல்லமாக இருக்கிறது. கெட்டி முடித்து விட்டு, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம், இறைவா, யா அல்லாஹ், எந்த நிய்யத்தோடு எந்த ஹாஜத்துகளோடு இந்த இறை இல்லத்தை நாங்கள் கட்டினோமோ இதை நீ எங்களிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அது மட்டுமில்லை, எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடியவனாகவும் நன்கறிந்தவனாகவும் நீ இருக்கிறாய். எந்த நோக்கத்தில் நாங்கள் இதை கெட்டினோமோ அதற்குண்டான பிரதிபலனை உன்னிடத்திலேயே நாங்கள் வேண்டுகிறோம் என்று இரண்டு நபரும் சேர்ந்து கேட்கிறார்கள். இறைவா, எங்களுக்கு எல்லா நிலைகளிலேயும் எனக்கு நீ அருள் பாலிப்பாயாக என்று. அன்பான பெரிய மக்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதுபோன்று ஏதாவது ஒரு பொறுப்புகளை ஒப்படைக்கிற பொழுது அவர்களுடைய பாதை நேரிய பாதைக்கு அழைத்து செல்லப்படும்.
ஆகையினால் நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் வழிதவறி சென்று விடாமல் குடும்பத்தில் ஒரு பொறுப்பை கொடுப்போம், அல்லது சமுதாயத்திற்காக ஒரு பொறுப்பை கொடுப்போம், அல்லது காலேஜில் அல்லது படிக்கக்கூடிய இடங்களில் எந்த இடமாக இருக்கட்டும் ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டோம் என்றால் அவர்கள் வழிதவறி செல்லாமல் இருப்பதற்கு அதுவே அது சான்றாக இருக்கும். அல்லாஹ் அப்பேற்பட்ட பிள்ளைகளை வார்த்தெடுப்போம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.